தைப்பொங்கலையும் ஜல்லிக்கட்டையும் இணைக்கும் மாட்டுடைய சிறப்பை பார்ப்போமா? அதற்கு முன்னால் இது போன்ற தமிழ் மண்ணின் வீர மரபுகளை அறிய சப்ஸ்கிரைப் செய்யவும். புராணக் கதையின்படி நந்தி ஈசனின் விசுவாசமான அனுசரர். சிவன் நந்திக்கு வரமும் சாபமும் வழங்கினார். வரம்: நந்தியின் விசுவாசத்திற்காக சிவன் மூன்றாவது கண் திறந்தாலும் நந்தி அழியாத சக்தியை கொடுத்தார். சாபம்: மனிதர்களிடம் ஒரு செய்தியுடன் நந்தியை அனுப்பினார் சிவன். மாதம் 30 முறை குளித்து ஒரே முறை உணவுடன் வாழ வேண்டும் என்ற செய்தி அது. ஆனால் நந்தி அதை மாதம் ஒரே முறை குளித்து 30 முறை உணவு உட்கொள்ளுங்கள் எனச் சொன்னார். கோபமடைந்த சிவன் நந்தியை மனித உலகில் மாடாக அனுப்பினார். மாடு மனிதர்களுக்கு உதவியாகவும் தமிழர் வாழ்க்கையில் முக்கிய பங்காகவும் மாறியது. தைப்பொங்கல் நிலத்துக்கு நன்றி செலுத்தும் பண்டிகை. ஜல்லிக்கட்டின் வழியாக கொந்தளிக்கும் மாடுகளை அடக்கி தமிழர் தங்கள் தைரியத்தையும் திறமையையும் உலகிற்கு காட்டினர். தமிழர்கள் மாட்டை குடும்பத்தின் ஒரு உறுப்பினராக கருதுகின்றனர். பொங்கலின் போது உதிரும் அரிசி நிலத்தில் உள்ள சிறிய உயிரினங்களுக்கு சிறந்த உணவாகும். இது தமிழர் அன்பு, வீரம், கடமையை காட்டுகிறது.